ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மதியம் சண்டே எடுத்த விலாகு. மதியம் வந்து இறால் தான் வாங்கிட்டு வந்தோம். அது க்ளீன் பண்ணி வச்சுட்டு கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கியதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கணும்னு சொல்லி கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. அப்புறம் பெரிய பழுத்த தக்காளி ஒன்று போட்டு அதுவும் நல்லா வதக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அப்புறம் கழுவி வச்சுருந்தா இறாலை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காரப்பொடி, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சாச்சு. தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கொதிச்சு வந்தோடனே கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கியாச்சு. சைடில் 2 முட்டை வேக போட்டுருந்தோம். அதிலே 65 போடலான்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் தம்பிக்கு. அது இறால் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு, காரப்பொடி 1 டேபிள் ஸ்பூனு, சாதா பொடி 1 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு சலிச்சு எடுத்தாச்சு. அதை ஊறி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம அதை போட்டு எடுத்து வச்சிருந்த இதெல்லாம் அதுலேயே நல்லா ஊறி வந்துச்சு. அதையும் போட்டு பொரித்து நம்ம எடுத்தாச்சு. மதியம் சாப்பாடு இன்றைக்கி இறால் கிரேவி தான், ஒயிட் ரைஸ், எக்கு, இறால் ஃப்ரை. இதுதான் நாங்கள் இன்றைக்கி மதியம் எங்கள் லன்ச்சு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஈவினிங்காக தம்பியை பார்க் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கில் விளையாட வச்சுட்ருந்தோம். அவனும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதில் ஏறுறான். ஆனால் கொஞ்சம் தூரம் ஏறிட்டே இருந்தான். நல்லா திடீர்னு டக்குன்னு இறங்கிட்டான். அப்புறம் அவனுக்கு விளையாடி இறங்கவும் மனசு இல்லைன்னா மேலே ஏறவும் மாட்டான். அப்புறம் அவங்க அப்பா இறக்கி விட்டு திரும்பி ஃப்ரெண்ட்லேயே தூக்கிட்டு வந்து ஒரு சறுக்கு மரம் மாதிரி விட்டோன்னே விளையாண்டுட்டு போதும்னா அப்புறம் ஊஞ்சல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஊஞ்சல்லாம் விளையாண்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த பார்க்கையே சுற்றி வந்துட்டு இருந்தான். அப்புறம் ஈவினிங்காக கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். ஸ்நாக்ஸ் மோமோஸ் சாப்பிட்டுட்டு, ஐஸ்கிரீம், ரோஸ் மில்க் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வரும்போது காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.